வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு புது சாப்டர் புது செஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த செஷன் இஸ் அ மேரத்தான், மோஷன் மேரத்தான் அப்படின்னு. இது வந்து கிரேட் 9ல் ஃபஸ்ட்டு சாப்டர் மோஷன் மேரத்தான் அப்படிங்கிறது. அதை நம்ம இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யம் மேரத்தான்ங்கிறது டாபிக் கிடையாது, மோஷனுங்கிறது டாபிக். இதை ஒரு சுவாரஸ்யமான விதத்தில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டரில் எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த செஷனில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரே ஒரு செஷன் சின்னதாக இருக்கும். அதில் சில எசென்ஷியலான விஷயங்கள் மட்டும், அதாவது நியூமரிக்கல் சால்வ் பண்ணுறதுக்கு, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான சில விஷயங்களை மட்டும் இன்னொரு செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக கான்செப்ட் ரன், கான்செப்ட்ஸாக பார்க்க போகிறோம். நியூமரிக்கல்ஸ் இருக்கவே போகிறதில்ல. அந்த கான்செப்டை நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இது ஒரு யூஷுவலான செஷனோட கொஞ்சம் நீளமான செஷனாக இருக்கலாம். ஸோ ஸ்டிக் வித் மீ அண்டில் த எண்ட் ஸோ தேட் யூ கேன் கெட் சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் திஸ் சாப்டர். அண்ட் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வேதாந்து மாஸ்டர் தமிழ் 8 and 9, 8th and 9th டெடிகேட்டடான சேனல். ஸோ இங்கே ஆல்ரெடி கிரேட் 9ல் நிறைய சாப்டர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இனி நிறைய சாப்டர்ஸ் அப்லோட் பண்ணுவோம். கமெண்ட் செக்ஷன்ஸ்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு கிராவிடேஷன் பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. வெரி சூன் கிராவிடேஷன் பற்றி பைட் சைஸ் லெக்சர்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சின்ன சின்னதாக லெக்சர்ஸ் இருக்கும். ஸோ தட் நீங்கள் படிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். இல்லை சார் எனக்கு ஒன் ஷாட் ரிவிஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் அதையும் கொடுக்குறோம். பட் அதுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பைட் சைஸ் லெக்சர்ஸை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன் ஷாட் ரிவிஷனுக்கு வாங்க. ஏன்னா ஒன் ஷாட் ரிவிஷனில் நான் படிப்படியாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், டக்கான்னு போக போகிறேன் நான். ஓகே, ஸோ இந்த செஷன் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இது எல்லாத்துலேயும் கருத்தில் வச்சுக்கோங்க. விச் மீன்ஸ் இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, யுவர் கமெண்ட்ஸ் ஆர் வெரி வேல்யூபிள் டு அஸ். அதை நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு தகுந்த மாதிரி வி வில் ப்ரொவைட் திங்ஸ் டு யூ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ தட் வி கேன் பிரிங் யூ தீஸ் கைண்ட் ஆஃப் கான்டென்ட் டு யூ. ஆல்ரைட், ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் அடியூ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மோஷன் அப்படின்னா வாட் இஸ் மோஷன்? முதல் கேள்வி. சார் மோஷன்னா மூவ்மெண்ட் மட்டும்தானா? அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருந்தால் அது மோஷன் இல்லையா? சார் எப்போ சார் ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது, மோஷனில் இருக்குது? இந்த ரெஸ்ட், மோஷன், இந்த வார்த்தைகள்லாம் எங்கேருந்து வர்றது அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அதை விட ரொம்ப முக்கியமாக இப்போ நம்ம மோஷன் அப்படின்ற ஃபர்ஸ்ட் சாப்டரை இந்த சேனலாக நம்ம செகண்டாக பார்க்குறோம். முன்னாடியே நம்ம ஃபோர்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் மோஷன் பார்த்து முடிச்சிட்டோம். அங்கே 3 லாஸ் ஆஃப் மோஷன் பார்த்தோம். 3 லாஸ் ஆஃப் மோஷன் அதை பற்றி பார்த்தோம். நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் அதெல்லாம் பார்த்தோம். பட் இந்த சாப்டரில் மோஷன்னா என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஹவு டு வி சே சம்திங் இஸ் அட் சம்திங் இஸ் மூவிங்னா மோஷனா, அப்போ ரெஸ்ட்னா என்ன, இதெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன? உப்பு தேவையான அளவு. அந்த மாதிரி இந்த மோஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நாலேஜ் தேவையான அளவு இந்த சாப்டரில் இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தட். மோஷன் அப்படின்றத நம்ம சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஒன்று அப்பியரிங் டு மூவ் டு ஒன் பர்சன் அல்லது ஸ்டேஷனரி டு அதர் பர்சன் அப்படின்ற கான்ஃப்ளிக்ட் அரைஸ் ஆகும். கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு கூட சொல்லாமல் ஒரு டயலமா அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன்னா இங்கே யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தருக்கு ஸ்டேஷ்னரியாக இருக்கிற ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு மூவிங்காக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஒரு பெரிய எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நான். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாரும் ஸ்டேஷ்னரி, அதாவது உங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் யாராவது காரில் போய்கிட்டு இருக்கீங்க, காரில் போகும்போது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நகர்ந்துட்டு தானே இருக்கீங்க. யூஆர் இன் மோஷன். காரோட சேர்ந்து மூவ் ஆகுறீங்க. ஆனால் காருக்குள்ளே இருக்கிற நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் உங்கள் அப்பாவையோ உங்கள் அம்மாவையோ பார்க்குறீங்க, இல்லை உங்கள் சொந்தக்காரங்க யாரையா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையா பார்க்குறீங்கன்னா தே ஆர் அட் ரெஸ்ட். ஸோ ஒருத்தருக்கு மூவ்மெண்ட்டில் இருக்கிற நபர்கள் இன்னொருத்தருக்கு ஸ்டேஷ்னரியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போது இந்த மோஷன் அப்படிங்கிறது ஈஸியாக சொல்ல முடியாத மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் அவ்வளோ காம்ப்ளிகேட்டான விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம தினசரி வாழ்க்கையில் பல விஷயங்கள் பார்க்குறோம். அது ஒரு சில விஷயங்கள் மோஷனில் இருக்குது, ஆனால் நம்ம ரெஸ்ட்டில் இருக்கிறதா அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? நம்மளை சுற்றி ஒரு விஷயம் கான்ஸ்டண்ட்டாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது, ஆனால் நம்ம ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணுறோம். அது என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஹவு டு வி டிஃபைன் மோஷன்? How do we define motion? The definition requires something that's called as a reference point அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கோமே. இப்போ பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு சுற்றி வெளியில் இருக்கிற விஷயங்கள்லாம் அப்படியே ட்ரீஸ், மரங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இட் இஸ் மூவிங் பேக்வேர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீலிங் கிடைக்கும். வேகமாக போகும்போது, மெதுவாக போகும்போது இந்த ஃபீலிங் இருக்காது, வேகமாக போகும்போது. ஆனால் பஸ்ஸுக்குள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாரும் தே அப்பியர் டு பி ரெஸ்ட் இன் ரிலேட்டிவ் டு ஈச் அதர். ஒருத்தர் அவங்கள பொறுத்தவரை இவங்கெல்லாம் ரெஸ்ட்டில் இருக்காங்க.
அப்போ தேவையே இல்லாம ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட் ஆகுது அப்படின்னா, இது காம்ப்ளிகேட் ஆகல. நம்ம எப்படி வந்து பெர்சீவ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. நம்மளோட பார்வையை பொறுத்து இருக்கு. அப்போ மோஷனும் ரெஸ்ட்டும் எல்லாமே பார்வையை பொறுத்து தானா சார் அப்படின்னு கேட்டா கிடையாது. இங்கே தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். And that's where we talk about something called as reference point and frame of reference. ஒரு frame of reference குள்ள how do I understand this? ஒரு frame of referenceக்கு வெளியில இருக்கேன்னா how do I understand this? அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். Okay? So let's understand that in a different way. Motions are complex. Most motions are complex. For example, planetary motions எடுத்துக்கோமே. நம்மளை சுற்றி இருக்க அந்த பிளானட்ஸ் எல்லாம் நம்ம பிளானட்டை சுற்றி இருக்கிற பிளானட் நம்ம பிளானட் எடுத்துக்குவோம். இப்போ சமீபத்தில் சந்திரயான் 3 லேண்ட் ஆச்சு, அதோட மோஷன் எடுத்துக்குவோம். இது எல்லாமே ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயங்கள். ஆனால் சில விஷயங்கள் ஸ்ட்ரெயிட் லைனில் போகிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஹைவே எடுத்த உடனே நம்ம எல்லாரும் அப்படியே வேகமாக போகலாம், அது நேர் வழியில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறது. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன். சில விஷயங்கள் சர்க்குலர் பாத்தில் போகலாம். நான் சொன்ன மாதிரி பிளானட்ஸோட மோஷனாக இருக்கலாம். இல்லை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு லேண்டர் வந்து லேண்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு வந்து இந்த சர்க்குலர் மோஷன்லேருந்து பொறுமையாக ஸ்பீடை வந்து அதோட வெலாசிட்டியை டிக்ரீஸ் பண்ணி கீழே வந்து நிற்கிறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி. ஓகே, சில விஷயங்கள் வைப்ரேட் ஆகலாம். நீங்கள் கிரேட் 8ல் சவுண்ட் அப்படின்னு ஒரு சாப்டர் படிச்சிருப்பீங்க. சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை வைப்ரேட்டிங் பாடி அப்படின்னு. வைப்ரேட்டிங் பாடி. அண்ட் கிரேட் 8 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இதை பார்க்குறீங்க அப்படின்னா சவுண்டில் செகண்ட் லெக்சர் ரிலீஸ் ஆக போகுது. ஆர் அதை வந்து மறக்காமல் போய் பார்த்துறோம். அதில் ஃபர்ஸ்ட் லெக்சர் ஆல்ரெடி இஸ் அவுட். அதையும் போய் மறக்காமல் வந்து பார்த்துருங்க. ஓகே, ஸோ நீங்கள் கிரேட் 8ல் படித்தப்போ சவுண்டில் என்ன படிச்சிங்க? வைப்ரேட்டிங் பாடி. வைப்ரேட்டிங்னா டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். டூ அண்ட் ஃப்ரோ, பேக் அண்ட் ஃபோர்த், இந்த மாதிரி ஒரு மீன் பொசிஷன்லேருந்து வைப்ரேட் ஆகுது அப்படின்னா அப்போ அதுவும் மோஷன் தானே. அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் எல்லாமே இருக்கிற மாதிரியும் இருக்கலாம். சர்க்கிளில் சுற்றிக்கிட்டு அதே நேரத்தில் ஒரு இடத்துல இருந்து பார்த்தா நேராக போகிற மாதிரி. ஏன்னா ஒரு சின்ன தாட் எக்ஸ்பெரிமெண்ட் கொடுக்குறேன் நான். திஸ் இஸ் அ சர்க்கிள், கரெக்டா? இந்த பிளேனை அப்படியே நான் இப்படி ஃப்ளிப் பண்ணேன்னா இது இப்போ சர்க்கிளில் இருக்கு, இப்படி சுற்றிக்கிட்டு இருந்தால் சர்க்கிளில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை இப்படியே நான் இப்படி ஃப்ளிப் பண்ணேன்னா அது எப்படி இருக்கும்? பார்க்குறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வர்ற மாதிரி இருக்குமா? ஒரு கோடு மாதிரி இருக்கும் இப்படி. இதை நான் இப்படி ஃப்ளிப் பண்ணேன்னா அப்போ தான் தெரியாது சர்க்கிளா இல்லையான்னு. கரெக்டா? ஸோ நான் இந்த வாக்கிலேருந்து பார்க்கும்போது அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கலாம். அதை நான் ஃப்ளிப் பண்ணேன்னா ஒரு சர்க்கிளாக தெரியலாம். அதே நான் வேறு ஆங்கிள் இருந்து பார்த்தேன்னா அது அப் அண்ட் டவுனாக போகிற மாதிரி இருக்கும், வைப்ரேஷன். ஸோ ஹவு டு வி பெர்சீவ் த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ன்றது முக்கியம். எங்கே இருந்து பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷனும் முக்கியம். ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுங்கிறது கண்டிப்பாக வேணும். இங்கே என்னோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நான் இதை வைக்கிறேன் அப்படின்னா அப்படி பார்க்கும்போது திஸ் இஸ் அ சர்க்கிள், கரெக்டா? இதை நான் மேலேருந்து பார்த்தாலும் சர்க்கிளாக இருக்கும். இந்த ஃப்ரேமை நான் அப்படியே இப்படி ஃப்ளிப் பண்ணிட்டேன், இந்த மாதிரி இருக்கும்போது சர்க்கிளாக இருக்கு, என் கை மாதிரி இருக்குது. இப்படி ஃப்ளிப் பண்ணிட்டேன்னா நேர்கோடு மாதிரி இருக்குமா? அப்போது அது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனாக இருக்குது. சர்க்குலர் மோஷன் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது இஸ் கோயிங் டு பிளே அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பெர்சீவிங் மோஷன். எங்கேருந்து நம்ம பார்க்குறோம், எப்படி பார்க்குறோம், என்ன ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் பார்க்குறோம், எந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சு பார்க்குறோம் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் இந்த கியூபாய்டு எப்படி வரைகிறதுன்னு தெரியும். 2 ரெக்டாங்கிளை வந்து இப்படி போட்டுட்டு அந்த வேர்டிசஸை பூரா ஜாயின் பண்ணி விடுவாங்க இப்படி, கரெக்டா? நான் கண்ணை ரொம்ப அப்படி சிமிட்டி பார்த்தேன் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் கீழே இருக்கிற மாதிரி தெரியும், திடீர்னு இந்த ரெக்டாங்கிள் மேலே இருக்கிற மாதிரி தெரியும். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கு? இந்த ஒரு சின்ன இன்ஸ்டன்ஸில் நான் 2 ரெக்டாங்கிள் வரைஞ்சேன். ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சு அந்த வேர்டிசஸை ஜாயின் பண்ணேன். கண்ணை இப்படி சிமிட்டி பார்க்கும்போது திடீர்னு இந்த ரெக்டாங்கிள் இப்படி மேலே ஏறின மாதிரி தெரியும். ஏன்? பெர்ஸ்பெக்டிவ். ஸோ நான் முன்னாடி மேலே ஏற்றி வரைஞ்சேனா? கிடையாது. நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுறோன்றதுக்கு தகுந்த மாதிரி இது இந்த முன்னாடி இருக்கிற ரெக்டாங்கிள் கீழேயோ மேலேயோ தெரியலாம். ஸோ இந்த கியூபாய்டு ஒரு சின்ன விஷயம் தான். அந்த சின்ன விஷயத்தை நான் வரைஞ்சிருக்கேன். நான் 2D சர்ஃபேஸில் 3D ஆப்ஜெக்ட் நான் வரையும் போது அது வேற மாதிரி தெரியுது. பிகாஸ் ஆர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வேரிஸ். அப்போது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சு ஒரு ஆப்ஜெக்டே சொல்ல முடியுன்றப்போ தாராளமாக மோஷனையும் சொல்ல முடியலாம் அப்படிங்கிறத இங்கே நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதனால தான்
ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எஸ்பெஷலி மோஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறோம், ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ அதை தான் அடுத்து இருக்க போகிற ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான். we need to specify a reference point. இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு ஒரு பேர் கொடுக்குறேன், அந்த பேருக்கு பேர் தான் ஆரிஜின். ஏன்னா எங்கே ஆரம்பம்னு தெரியணும்ல, ஆரம்பமே தெரியாமல் நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்னத்தையா சொன்னேன் அப்படின்னா எல்லாருக்கும் சங்கடம். இப்போது இந்த இமேஜை எடுத்துக்கிங்களேன், எங்கே போகுது எங்கே முடியுது என்ன எதுனே தெரியல, ஆனால் ஆரம்பத்துக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை தான் நான் ஆரிஜின் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஒரு விஷயம் நகருதா இல்லையா அப்படிங்கிறது ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சு தான் சொல்ல முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, உங்கள் ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்தா இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. என் வீட்டிலிருந்து இவ்வளவு தூரத்தில் இருக்குது, வாட்டர் டேங்க்குக்கு பக்கத்தில் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்குது, சர்ச்சுக்கு முன்னாடி இருக்குது, கோயிலுக்கு அடுத்த சந்தில் இருக்குது. பாருங்களேன், இதில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு தெளிவான ஒரு விஷயத்த, நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த யாருக்காவது சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸை சொல்லி அங்கேருந்து நம்ம ரிலேட் பண்ணுறோம். ஸோ திஸ் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் அஸ் ஐடென்டிஃபை த பொசிஷன் or location of an object. So ஒரு position location, object ஓட position location கண்டுபிடிக்கிறோம். If it is varying with regards to time, with respect to time அப்படின்னா that's going to be motion. இந்த டயத்தில் ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன் இங்கே இருக்கு, அதுக்கப்புறம் அது இங்கே இருக்கு, அப்புறம் இது இங்கே இருக்கு, அப்புறம் இது இங்கே இருக்குன்னு என்னால் சொல்ல முடியுதுன்னா this object is moving அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்ன, இங்கே இருக்கு. இதை வைக்கும்போது இந்த ஆப்ஜெக்ட் இந்த பொசிஷனில் இருக்கு, அப்புறம் இங்கே போகுது, அப்புறம் இங்கே போகுது, அப்புறம் இங்கே போகுது. திஸ் இஸ் இன் மல்டிபிள் டைம் இன்டர்வல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஐ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை த பொசிஷன் ஆர் லொகேஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வித் அ ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஸோ அ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் is an integral part of identifying whether an object is moving or not, motion or rest அப்படிங்கிறது depends on the reference point and we call that reference point as origin. Okay, next போலாம். next என்ன போறோம் அப்படின்னா motion along a straight line. ஸோ இது வந்து simplest form of motion, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப கஷ்டமே இல்லை. நேர்கோடில் போகுது, இதுக்கும் கண்டிப்பான முறையில் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து வேணும். இந்த பாயிண்ட்டை வச்சிருக்கும் போது இது ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியணும். எந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு அகெயின் நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் தான். ஒரு சர்க்குலர் மோஷன் சிம்பிள் ஸ்ட்ரெயிட் மோஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போ இந்த சர்க்கிளை நான் வேறு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது, இப்போது ஒரு சர்க்கிள் எடுத்துக்குவோம். ஓகே, இப்படி இருக்குது கரெக்டாக, நான் கொஞ்சம் கையை முன்னாடி கொண்டு வந்தேன்னா அப்படியே இந்த சர்க்கிளை மறைக்கிற மாதிரி இருக்கும். இதை நான் அப்படி ஃப்ளிப் பண்ணிட்டேன்னா இந்த சர்க்கிளை நான் அப்படியே ஃப்ளிப் பண்ணேன்னா இந்த ஆர்க்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த ஆர்க்கை பெர்சீவ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒரு தூரத்தில் இருக்கணும், ஒரு அந்த ஆங்கிள் இருக்கணும். இல்லைன்னா அது வெறும் ஒரு நேர்கோடாக தெரியும். அப்போ அதுவே நேர்கோடாக தெரியுது, இப்படி இந்த வட்டத்தில் மூவ் ஆகிற விஷயம் ஃப்ளிப் பண்ணும்போது இந்த நேர்கோடில் தெரியுதுன்னா முன்னாடியும் பின்னாடி இப்படி போயிட்டு வர்ற மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ ஒரு சர்க்குலர் மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன், ரெக்டிலீனியர் மோஷன், லீனியர் மோஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வருது எப்படி, ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை பொறுத்து. அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன், அதாவது மோஷன் அலாங் ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் லீனியர் மோஷன், ஒன் டைமென்ஷனல் மோஷன், இது எல்லாமே சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மோஷன். ஹையர் கிரேட்ஸில் நீங்கள் இதை வந்து ஒன் டிமென்ஷனல் மோஷன் அப்படின்னு படிப்பீங்க. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன் டிமென்ஷனல் மோஷன். அதில் சில குவான்டிட்டிஸ் வந்து வரும். இப்போ இங்கெல்லாம் தான் நம்ம வந்து குவான்டிட்டிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். எந்தெந்த குவான்டிட்டிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பீட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், எல்லாத்தையும் இத்தனை குவான்டிட்டியும் இந்த சாப்டர்ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் நீங்கள் வந்து அதை வந்து ஒரு சும்மா ஸ்பீட்னா இப்படி, அது எவ்வளோ வேகமாக போகுது, வெலாசிட்டினா இப்படி எவ்வளோ வேகமாக எந்த திசையில் போகுது, இந்த மாதிரி தான் படிச்சிருப்போம். ஆனால் இங்கே தான் ப்ராப்பராக இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். Okay, so this chapter is dealing with all these components and these are all different quantities or variables
ஆஃப் ஐடென்டிஃபைங் த மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். எவ்வளவு வேகமாக போகுது, எந்த திசையில் போகுது, எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு வேகமாக போகுது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எவ்வளவு பக்கத்தில் இருக்குது, இந்த மாதிரி. The way of describing motion. So that is going to be our next topic of discussion. Describing motion. Okay. So motion along straight line அப்படின்னு வரும்போது இப்போ இந்த ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்குவோம். Okay. How do we describe his motion or their motion? எனக்கு தெரியல, நகருதா இல்லையான்னு கூட தெரியல. ஆனால் மூவ்மெண்ட் இருக்கு பாடியில். ஆனால் இங்கே எனக்கு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸே இல்லை அப்படின்னா இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் அப்படின்னு நான் வச்சேன். இப்போ நான் அந்த கரெக்டாக அந்த காலுக்கு கீழே ஒரு பாயிண்ட் வரைகிறேன், அதுதான் என்னோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னு நான் வச்சேன் அப்படின்னா மோஷனே கிடையாது. கரெக்டாக இந்த இடத்துல நான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சேன்னா சுத்தமாக மோஷனே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். கரெக்டு தானே? நகரவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். பட் அதே நேரத்தில் என்னால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா இது நகருது அப்படின்னு சொல்ல முடியும் எப்போ எனக்கு இதோட ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வேற மாதிரி வச்சா. அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நான் இங்கே வைக்கிறேன், ஆரிஜினை இங்கே வைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பான முறையில் இட் இஸ் கோயிங் டு மூவ். இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு என்னால் ஈஸியாக சொல்லிட முடியும். திஸ் இஸ் மை ஆரிஜின். இது ஆரிஜினாக இருந்துச்சுன்னா ஓ அப்படின்னு வரைகிறேன் நான். ஒருவேளை என்னோட ஆரிஜின் இதுவாக இருந்துச்சுன்னா நகரவே இல்லை. ஸோ இட் மேக்ஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். என்ன, ஒரு கிராஃப் ஷீட் மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். டேக் a look at this one. ஓகே, கிராஃப் வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுக்க போகிறேன். அந்த எக்ஸசைஸை நீங்கள் என்னோட சேர்ந்து சால்வ் பண்ணலாம், இல்லைனா பாஸ் பண்ணிவிட்டு நீங்களாக சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினை கொடுத்துட்றேன் நான், அதை வச்சு உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ கொஸ்டின் இது. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, ஏறக்குறைய இருக்குது. ஓகே, ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இது என்னோட ஆரிஜின், இது பாயிண்ட் ஏ, இது பி, இது சி, இந்த பாயிண்ட் டி. ஓலேருந்து ஏ 5 கிலோமீட்டர், ஏலேருந்து பி 10 கிலோமீட்டர் வச்சுக்கோமே. இங்கே அகெயின் 10 கிலோமீட்டர், கடைசியில் இங்கே 5 கிலோமீட்டர். ஓகே, ஸோ இப்போ முன்னாடி பார்த்தோம்ல ஒரு நபர், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கேருந்து இப்படி போய் இங்கே வரைக்கும் போயிட்டாரு. போயிட்டு அதுக்கப்புறம் அந்த இடம் பிடிக்கல அப்படின்னு திரும்ப இங்கே நிற்கிறார். ஸோ கடைசி வரைக்கும் போயிட்டு அவர் கடைசியாக பியில் நிற்கிறார். இப்படி போயிட்டு இங்கே பியில் நிற்கிறார். இங்கேருந்து நான் 2 விஷயம் கண்டுபிடிக்கலாம். ஒன்று என்ன, இவர் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணியிருக்காரு, த டோட்டல் பாத். இங்கே டோட்டல் பாத் அப்படிங்கிறது என்ன, அது என்னோட முதல் கேள்வி. வாட் இஸ் த டோட்டல் பாத்? ரெண்டாவது, இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன, கடைசியா எங்க வந்திருக்காரு, அது இனிஷியல் பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு தூரம். How far is B from O? இது என்னோட ரெண்டாவது கேள்வி. இந்த இடத்துல நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு வேகமாக போய் ஒரு நோட் எடுத்துகிட்டு வந்துட்டு, இவ்வளோ நேரம் நோட்டே இல்லை நான் சும்மா உட்காந்துருந்தேன் அப்படின்னா நோட் எடுத்துகிட்டு வந்துட்டு சால்வ் பண்ணி பார்க்கலாம். நான் எல்லாமே கொடுத்துட்டேன். டோட்டல் பாத் என்ன, க்ளூ இங்கே என்ன கொடுக்கலாம், OA, AB, BC, CD, DC, அப்புறம் CB. கரெக்டா? இங்கிருந்து இங்க, இங்கிருந்து இங்க, இங்கிருந்து இங்க, இங்கிருந்து இங்க, இங்கிருந்து இங்க, இங்கிருந்து இங்க. இதுதான் டோட்டல் பாத். How far is B from O? அப்படின்னா இங்கிருந்து இது எவ்வளவு தூரம் அப்படிங்கிறது தான். இந்த ரெண்டுத்துக்கும் 2 டிஃபரெண்ட் ஆன்சர் கண்டிப்பான முறையில் வரணும். ஒரே ஆன்சர் வரக்கூடாது இந்த சினாரியோல. இப்போ நான் சொன்ன சினாரியோல ரெண்டுத்துக்கும் 2 டிஃபரெண்ட் ஆன்சர் வரணும். வந்தாதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஏன் இங்கே நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது. பியிலேருந்து ஓ எவ்வளோ தூரம் அது வேற, ஓலேருந்து பி எவ்வளோ தூரம், பியிலேருந்து ஓ, ஓலேருந்து பி ரெண்டுமே ஒன்று தான். இதுக்கும் இதுக்கும் என்ன தூரம்,
எவ்வளவு தூரம் இந்த மனுஷன் நடந்திருக்கான். ரெண்டுமே ரெண்டு வித்தியாசமான ஒரு விஷயம். ஸோ இதுக்கு சால்வ் பண்ணி ஒரு நம்பர் கொண்டு வருவோமா? ஸோ ஓஏன்றது எவ்வளோ? 5 கிலோமீட்டர். அப்போ இதுக்கு 5 போடுறேன். ப்ளஸ் ஏபி 10, பிசி 10, சிடி 5, டிசி மறுபடியும் 5, அதுக்கப்புறம் சிபி 10. கரெக்டா? அப்போ 10 10 20 30, இந்த 5 5 10 40 45 45 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? ஒரு தடவை செக் பண்ணிக்கிறோம். 5 10 15 25 30, திருப்பி ஒரு 5 35 45. கரெக்டா? 45 கிலோமீட்டர். 45 கிலோமீட்டர்ன்றது டோட்டல் பாத். இந்த மனுஷன் இங்கெல்லாம் போய் இந்த பிக்கு வர்றதுக்கு. ஓக்கும் பிக்கு எவ்வளோ தூரம்? ஓல இருந்து ஏக்கு வந்தால் 5 கிலோமீட்டர், ஏலேருந்து பிக்கு வந்தால் 10 கிலோமீட்டர். 10 5 15 கிலோமீட்டர். ரெண்டுத்துலையும் வித்தியாசம் இருக்கா? அப்போ what is this difference? What does this signify? How can we understand these two different quantities? Do we have a way of identifying these two quantities? Appanna? Yes. So that is how we first describe the parameters of motion, and we start with distance. So நம்ம முதல்ல பார்த்தப்போ the total path covered by that person is how we define distance. Okay, so distance is a quantity, it's a physical quantity which is concerned only with a numerical value. அப்பனா என்ன அர்த்தம்? It is a scalar quantity அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து ஃபவுண்டேஷன் வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என்னோட வீடியோஸ் நீங்கள் கான்ஸ்டன்ட்டாக பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா அது தெரியும். இல்லைனா go visit the foundation lectures. அதில் போய் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும், அங்கே போய் பார்த்துட்டு வாங்க. இந்த பாயிண்ட்ல what do I mean by scalar quantity, vector quantity புரியலனா go check out that video. So இங்கே வந்து பார்ப்போமே. So describing distance we need to specify only the numerical value and not the direction of motion. So நான் A B C D அப்படின்னு போகும்போது எந்த பக்கம் போனால் வந்து நான் ஆட் பண்ணேன், எந்த பக்கம் போனால் வந்து நான் சப்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னு கிடையவே கிடையாது. மொத்தத்தையும் இந்த பக்கம் போய் அந்த பக்கம் போய் அந்த பக்கம் போய் இந்த பக்கம் போய் அப்படின்னு எல்லாத்தையுமே கூட்டுறோம். ஸோ த டோட்டல் பாத் கவர்டு, total path covered is called distance. It's always the total path covered. மொத்த பாத். அப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். அப்போ ஓல இருந்து டி வரைக்கும் போயிட்டு மறுபடியும் பிக்கு வரைக்கும் வந்தா ஒவ்வொரு பாயிண்ட்லயும் எவ்வளவு தூரம் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணி நமக்கு 45 கிலோமீட்டர்னு ஒரு ஆன்சர் வந்துச்சு. That is your distance. அங்க நியூமரிக்கல் வேல்யூ மட்டும்தான் கணக்கு. எந்த டைரக்ஷன், எதிர்த்து போறாரா இல்ல நம்ம அசியூம் பண்ண டைரக்ஷன்ல போறாரா, எந்த டைரக்ஷன், அத பேச்சுவார்த்தையே கிடையாது. டைரக்ஷனை பத்தின பேச்சுவார்த்தையே கிடையாது. பிகாஸ் டிஸ்டன்ஸ் இஸ் a scalar quantity. Distance is a scalar quantity. Okay, and இந்த நியூமரிக்கல் வேல்யூக்கு பேரு தான் magnitude. ஸோ இதை நம்ம வந்து இந்த ப்ரீவியஸ் லெக்சர்ஸ்லையும் இதை பற்றி பேசியிருக்கோம். ஒவ்வொரு செஷன்லையும் ஃபிசிக்கல் குவான்டிட்டி பற்றி டீல் பண்ணும்போது நான் சொல்லுவேன் மேக்னிடியூட்னா நியூமரிக்கல் வேல்யூன்னு. ஃபிசிக்கல் குவான்டிட்டினா என்ன அப்படிங்கிறதும் அகெயின் ஃபவுண்டேஷன் லெக்சர்ஸில் இருக்குது. ஸோ டூ விசிட் தோஸ் லெக்சர்ஸ் இஃப் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்பெசிஃபிக் டெர்மினாலஜி. ஸ்டூடெண்ட்ஸ், நான் இன்னொரு விஷயம் நல்லா சொல்கிறேன். ஃபிசிக்ஸ் நல்லா புரியணும் அப்படின்னா இந்த இண்டிவிஜுவல் டெர்மினாலஜிஸ் நல்லா புரிஞ்சாதான். இப்போ இங்கே நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி இஸ் கால்ட் மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ நியூமரிக்கல் வேல்யூ தான் மேக்னிடியூட் அப்படின்னு இடத்துல புரியுது. அப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டினா என்ன, அடுத்த டெர்மினாலஜி. இது புரிஞ்சா இந்த ஸ்டேட்மெண்ட் ஈஸியாக புரியும். இந்த ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சா இந்த சென்டென்ஸ் புரியும். இந்த சென்டென்ஸ் புரிஞ்சா இந்த கான்செப்ட் புரியும். தட் இஸ் ஹவ் யூ லேர்ன் ஃபிசிக்ஸ். ஓகே, so let's move forward. Distance அப்படின்னா total path covered அப்படின்னு அர்த்தம். Let me move out of the frame. If you want to take screenshot or something, do it right now. Next போலாமா? அருமை. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு வேல்யூ வந்துச்சுல. இன்னொரு வேல்யூ என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ பாயிண்ட். அதனால தான் ஓக்கும் ஏக்கும் ஓக்கும் பிக்கும் ஓபி இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் இது என்ன, ஷார்டஸ்ட் இது என்ன அப்படின்னு கேட்டேன். நான் எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்டேன். அது வெறும் 15 கிலோமீட்டர் தான் வந்துச்சு. ஏன்? ஏன்னா நேர் லைன் ஸ்ட்ரைட்டா.
So the shortest distance measured from the initial to the final position of an object is called displacement. Displacement க்கு magnitude வேணும், directionum வேணும். எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது அதுவும் ரொம்ப 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 முக்கியம். இந்த ரெண்டும் இருந்தா மட்டும்தான் displacement சொல்ல முடியும். And displacement is always the shortest distance, the shortest path அப்படின்னு சொல்லலாம். இங்க எடுத்துக்கோமே. ஸோ இங்க வந்து நான் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். நான் ஏ, இது ஒரு பாயிண்ட் பின்னு வச்சுக்குவோம், இது சின்னு வச்சுக்குவோம், இது டின்னு வச்சுக்குவோம், இது இன்னு வச்சுக்குவோம். ஓகே, இப்படி போறாங்க ஒரு கார்ல, எதுலயோ ஒண்ணுல இப்படி போறாங்க. அப்போ இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட டிஸ்டன்ஸ் என்ன? வாட் இஸ் மை டிஸ்டன்ஸ்? சாட் பாக்ஸ்ல கரெக்டா போடுங்க பாப்போம். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஹியர்? A, B, C, D, E. This is my distance. Total path. Displacement A, E. Because the shortest distance between any 2 points on a 2D surface is a straight line. Students, இங்க நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். நான் இந்த 2D plane அப்படின்றதுல சொல்றேன். நான் I'm sorry, 1D plane, 1 dimension. இங்க straight line. இப்போ இதை வச்சுக்கிட்டு சார் நான் வந்து பூமியில வந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போறதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் தான் ஷார்ட்டஸ்ட் பார்த்தான்னு கேட்டா கிடையாது. நேரா போனீங்கன்னா விடிய போய்கிட்டே இருக்க வேண்டியதா. அங்க கர்வ், ஷார்ட்டஸ்ட் பாத் சில சமயம் வந்து கர்வா இருக்கலாம். எப்படி இந்த டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி லெக்சர் ரெடி பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சார் எனக்கு வந்து இந்த உலகத்துல ஸ்ட்ரெயிட்டா போறது எப்படி ஷார்ட்டஸ்ட் பாத் இல்ல, எப்படி வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் பாத் டு டிராவல் எனிவேர் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்றது தெரியணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பான முறையில் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்குன்னு ஒரு டெடிகேட்டான ஒரு வீடியோ ஒன்று போட்டுரும். Okay, all right. So inge vandu this is how we differentiate distance and displacement. Displacement is the shortest path covered between any 2 points. Okay, and generally the shortest path in a 1D plane is going to be a straight line. And அதனால தான் displacement is always the straight line. ஒரு straight line வரைஞ்சோம்னா அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றோம். இதை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ரெப்ரசன்டேஷனை வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. ஒரே மோஷன்ல டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரே வேல்யூ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எப்போ அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன்ல இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் இருந்துச்சுன்னா, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரே வேல்யூ இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா, இந்த நபரே எடுத்துக்குவோம். இந்த நபர் இந்த நேர் வழியில போறாரு, இங்க ஆரம்பிக்கிறாரு, கொஞ்ச நாள் நடந்து வந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறாருன்னு வச்சுக்கோமே. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆரிஜின் அண்ட் திஸ் இஸ் ஏ, அண்ட் இது இஸ் 10 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆரிஜின் எண்டு ஸ்ட்ரெயிட் லைன். இங்க டிஸ்டன்ஸும் 10 கிலோமீட்டர் தான், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் 10 கிலோமீட்டர் தான். So இது is always possible only if the motion is in the straight line and in the same direction. இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் மெஷர் பண்ணக்கூடாது. Straight line and same direction, which is extremely important. Okay, straight line, same direction. அப்பதான் டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவல். ஆனால் many a times டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கு ஒரு சின்ன ரெப்ரசன்டேஷன் பார்த்துருவோமே, அந்த ரெப்ரசன்டேஷன் தான் இது. ஓகே, இது ரெண்டும் ஈக்குவலா அதே நேரத்தில் ஜீரோவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கிடையாது. ரெண்டுமே ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஜெக்ட் நகரவே இல்லைன்னு அர்த்தம். ஆனா ஒன்னு ஜீரோவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இருக்கு. இந்த ரெப்ரசன்டேஷன் நல்லா கவனிங்க. ஓகே, ஸோ ப்ளூ லைன் ரெப்ரசன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், கிரீன் லைன் ரெப்ரசன்ஸ் டிஸ்டன்ஸ். நல்லா கவனிங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, ஆனால் டிஸ்டன்ஸ் 80 கிலோமீட்டர். ஏன்? ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணி நல்லா நகண்டு திரும்ப வந்து அதே பொசிஷனில் நின்னாச்சு. இன்னொரு தடவை நல்லா கவனிங்க. See, displacement is 0, but the distance is 80 kilometers. So again, I would like to emphasize the point. Displacement is the shortest
path between any two points. அப்போ shortest path அப்படிங்கிறது ஆரிஜின்லேயே திரும்ப வந்து நின்றுச்சுன்னா ஆரிஜினுக்கும் ஒரே பாயிண்ட் 2 பாயிண்ட்டுக்கு நல்ல டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த பாயிண்ட்லேயே திரும்ப வந்து நின்றுச்சு. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0. பட் மொத்த ரவுண்டு அடிச்சு வந்து நின்றுருக்கு அப்படின்றப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, கிளாக் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குமா? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அ கிளாக் சொல்லுங்க பாப்போம். இருக்குமா? கிளாக்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும் இருக்காது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஸோ தட் இஸ் சம் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹோம்ஒர்க்னு சொல்ல மாட்டேன் நான், ஒரு சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் அப்படின்றது. இஃப் யூ திங்க் தட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிளாக்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னா give it in the comment section. Okay, so displacement அப்படின்றப்போ நமக்கு வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் மோஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் டிஸ்டன்ஸுக்கான வேல்யூ இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த சினாரியோ. இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ்னா என்னன்னு தெரியும், டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு தெரியும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இனிஷியல் parameters ஆஃப் ஃபைண்டிங் அவுட் த மோஷன், டிஸ்கிரைபிங் மோஷன். மோஷன் இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு இந்த 2 parameters ஃபர்ஸ்ட் தெரியணும். இதை பேஸ் பண்ணி நிறைய parameters இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா மோஷனில். ஸோ அப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 வேரியபிள் தெரியும். வேரியபிள்ன்றதோட parameters தெரியும், என்னென்ன டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு. இதை வச்சு ஒரு மோஷனை பற்றி நான் என்ன சொல்ல முடியும்? யூனிஃபார்ம், நான் யூனிஃபார்ம். இங்கே எனக்கு டிஸ்டன்ஸ் தெரியும், டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியும். இன்னொரு வேரியபிள் எனக்கு எல்லா இடத்துலையும் தெரியற விஷயம் என்னென்னா டைம். இதை வச்சு ஒரு மோஷன் யூனிஃபார்ம்னு என்னால் சொல்ல முடியும். எப்போ? when an object covers equal distance in equal intervals of time. Equal distance in equal interval of time is called uniform motion. And இங்கே டைம் இன்டர்வல் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மாலாக இருக்கணும், இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாது. ஒரு ஸ்மால் டைம் இன்டர்வல் இருக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு பேர் யூனிஃபார்ம் மோஷன் சொல்லலாம். யூனிஃபார்ம் மோஷனோட பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ரொட்டேஷன் ஆஃப் எர்த் ஆன் இட்ஸ் ஓன் ஆக்சஸ். ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அட் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் கவர் பண்ணுது. கரெக்டாக 24 hours சுற்றி முடிச்சிடும். கரெக்டா? ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ஸோ தேட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ இங்கே நம்ம டிஸ்டன்ஸ்ன்ற பேராமீட்டரை இப்போ தான் பார்த்தோம். தட் இஸ் த டோட்டல் பாத் கவர்டு அப்படின்னு பார்த்தோம். அது ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் கவர் பண்ணால் தட் இஸ் கால்ட் யூனிஃபார்ம் மோஷன். அப்போது நான் யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன? ரொம்ப சிம்பிளான விஷயம். அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். உதாரணத்துக்கு ஒரு பிளேன் டேக் ஆஃப் ஆகுது. ஒரு பிளேன் டேக் ஆஃப் ஆகணும், பறக்கணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் அது வந்து அதோட டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து கம்மியான டயத்தில் வந்து கவர் பண்ணணும். ஸோ என்ன செய்யும் அப்படின்னா அது பொறுமையாக அப்படியே ஆக்சலரேட் ஆகி ஸ்பீடாகி தான் பறக்கும். கரெக்டாக? அப்போ நம்ம ஸ்பீடு, வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் எல்லாத்தையுமே இங்கேருந்து தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். அண்ட் டேக் ஆஃப் ஆஃப் அ பிளேன் டேக்கிங் ஆஃப் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நான் யூனிஃபார்ம் மோஷன். அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் டெஃபினேஷன் என்ன எழுதணும்? as the object covers unequal distance in equal interval of time, it is called as non-uniform motion. Unequal distance, equal interval of time தான். ரெண்டுலயுமே time is equal. Distance covered is unequal. Okay? Non-uniform motion distance covered is unequal. Uniform motion distance covered is equal. Okay? இந்த difference கண்டிப்பா நம்ம முறையில் நோட் பண்ணிக்கிறோம். If you want to take a screenshot of this, I would advise you to take a screenshot right now. Next போலாமா? அருமை. ஸோ யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன் பற்றி பார்த்தாச்சு. இதிலிருந்து டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் பற்றி தெரிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மெஷரிங் த ரேட் ஆஃப் மோஷன். மோஷன் இருக்கா இல்லையான்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. என்ன ரேட்டில் மூவ் ஆகுது? ரேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? டைம். ஸோ வித் ரிகார்ட்ஸ் டு டைம், if this is the amount of distance covered, if this is the amount of displacement covered, we have multiple physical quantities that are being introduced right now. Let's dive into some of those things. So we are starting with this.
ஸோ பல ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இட் டேக்ஸ் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் டைம் டு கவர் அ கிவன் டிஸ்டன்ஸ். சம் ஆஃப் த மூவ் ஃபாஸ்ட், சம் ஆஃப் த மூவ் ஸ்லோ ஆப்வியஸ்லி. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளவு நேரத்தில் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத வச்சு நம்மளால சொல்ல முடியும். எல்லாமே ஒரே ரேட்டில் மூவ் ஆகாது. சில சமயம் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஒரே ரேட்டில் மூவ் ஆகலாம். உதாரணத்துக்கு அதாவது ஒரே மாதிரி போகிற ரெண்டு வண்டி வந்து ஒரே ரேட்டில் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் வந்து ஒரு வண்டியும் ட்ரெயினும் நகருது அப்படின்னா ட்ரெயின் கண்டிப்பாக வேகமாக போகும். அப்போது இதை வச்சு நமக்கு ஒரு குவான்டிட்டி டிரைவ் ஆகுது. அந்த குவான்டிட்டி என்ன அப்படின்னா ஸ்பீட். வி ஸ்டார்ட் ஆஃப் வித் த சிம்பிளஸ்ட் குவான்டிட்டி, ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் குவான்டிட்டி, then that is speed. Speed அப்படின்னா measuring the rate of motion of an object and it is defined as the rate of change of distance. Students, நான் ப்ரீவியஸ் செஷன்லேயே சொல்லியிருக்கேன், நான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அப்படின்னு வருதுன்னா டினாமினேட்டரில் டி வரப்போகுது, டைம் பேராமீட்டர் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இது அகெயின் ஃபவுண்டேஷன் செஷன்ஸில் இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு லுக் அட் இட், யூ ஆர் வெல்கம் டு டூ தட். Okay, so speed is defined as the rate of change of distance and எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு தூரம் கவர் ஆகுது அப்படிங்கிறதோட டெஃபினிஷன் தான் ஸ்பீட். So speed is distance by time. எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு தூரம், rate of change of distance. டிஸ்டன்ஸுங்கிறது என்னது? லெங்த் குவான்டிட்டி. லெங்த் குவான்டிட்டியோட எஸ்ஐ யூனிட் என்ன? மீட்டர். டைம் எஸ்ஐ யூனிட் செகண்ட்ஸ். மீட்டர் per second is the unit of speed. ஸ்பீடுக்கு டைரக்ஷன் வேணுமா? எந்த திசையில் போகுதுன்றதை வச்சு ஸ்பீடு மாறுமா? மாறாது. நமக்கு அதை பற்றி தேவையே இல்லை. அதனால தான் ஸ்பீடா மீட்டர் அப்படிங்கிறது காரில் எந்த பக்கம் போனாலும் ரீடிங் காட்டும். நீங்கள் வந்து மேற்கு போனாலும் அந்த ரீடிங் தான் காட்டும், வடக்கு போனாலும் அந்த ரீடிங் தான் காட்டும். அப்போ இதில் என்ன இருக்குது? டைரக்ஷன் அப்படிங்கிறது irrelevant because speed is a scalar quantity. ஸ்பீடுக்கு டைரக்ஷன் தேவை கிடையாது. It does not need to understand in which direction it is going for us to give what the speed is. Okay, so speed does not require direction, only magnitude தான் வேணும். ஓகே, அதே மாதிரி ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கரெக்டாக ஒரு டிராஃபிக்கில் போகிறீங்க அப்படின்னா வந்து டிராஃபிக்கில் போகும்போது மெதுவாக போவீங்க, டிராஃபிக் கிளியர் ஆனவுடனே சர்ன்னு வேகமாக போயிடுவோம். அப்போ அந்த வேகமாக போகிறோம் அப்படின்றப்ப அர்த்தம் ஸ்பீடு அதிகமாகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ டக்குன்னு நடுவில் ஏதாவது ஒரு குறுக்க நாய் வந்துருச்சு அப்படின்னா பிரேக் அடிக்கணும், ஸ்பீடு மாறுது. ஸோ இங்கே நான் யூனிஃபார்ம்ஸ் மோஷன் வருது. அப்போ நான் யூனிஃபார்ம் மோஷன் வருது அப்படின்னா ஸ்பீடு வேரி ஆகுது. அப்போ வேரியபிள் ஸ்பீடு இருக்குது அப்படின்னா நான் மொத்தமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா அங்கே ஒரு குவான்டிட்டி இருக்குது, அதுக்கு பேர் தான் ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ எனக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதோட ஆவரேஜ் ஸ்பீடில் நான் ரெப்ரசென்ட் பண்ணேன்னா ஆவரேஜாக இந்த டிஸ்டன்ஸை இந்த ஸ்பீடில் இவ்வளோ நேரம் ஆயிருக்கு அப்படின்னா அது இந்த ஸ்பீடில் போயிருக்குன்னு என்னால் சொல்ல முடியும். ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் இது. டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த டோட்டல் டைம் டேக்கன். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 10 கிலோமீட்டரை 10 நிமிஷத்தில் போச்சு, அதுக்கப்புறம் 5 கிலோமீட்டரை 7 நிமிஷத்தில் போகுது, அதுக்கப்புறம் 15 கிலோமீட்டரை 10 நிமிஷத்தில் போச்சு அப்படின்னா கிலோமீட்டரை பூரா கூட்டுங்க, டைமை பூரா கூட்டுங்க. இது டிஸ்டன்ஸ் பை டைம் வில் கிவ் யூ யோர் ஆவரேஜ் ஸ்பீட். பிகாஸ் டே டு டே லைஃப்பில் நமக்கு யூனிஃபார்ம் மோஷன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. எல்லாம் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்காது, நான் யூனிஃபார்ம் மோஷனில் தான் நிறையா இருக்கும். அப்போது வேரியபிள் ஸ்பீட் இருக்கும். நிறைய வேரியபிள் ஸ்பீட் இருக்குது அப்படின்றப்போ அதை ஆவரேஜ் ஸ்பீடில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் திஸ் இஸ் த ஃபார்முலா. இஃப் யூ வாண்ட் டு டேக் அ ஸ்க்ரீன்ஷாட், டூ தட். ரைட், நெக்ஸ்ட் போகலாமா? அடுத்து சூப்பர். இப்போ ஸ்பீட் நமக்கு தெரியும், ஸ்பீடில் டைரக்ஷன் கிடையாது, எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்னு. இப்போ நான் வந்து அதுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துட்டேன்னா அது ஒரு வேற குவான்டிட்டி ஆயிருமா அப்படின்னு கேட்டால் ஆமாம். ஏன்னா எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்றத வச்சு நான் தூரத்தை அளந்தேன்னா அது என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ there is a quantity that is varying with time. If the displacement is varying with time, rate of change of displacement na enna? That is defined as velocity. Okay, so
ஸ்பீட் வித் டைரக்ஷன் இஸ் கால்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்போ எவ்வளவு வேகமா எந்த திசையில போகுதுன்னு மானிட்டர் பண்ண முடிஞ்சா தட் இஸ் கால்ட் அஸ் வெலாசிட்டி. பிகாஸ் வெலாசிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுக்கு கண்டிப்பான முறையில் டைரக்ஷனும் வேணும், மேக்னிடியூடும் வேணும். அண்ட் வெலாசிட்டி இஸ் ஹென்ஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. So velocity is defined as rate of change of displacement. Displacement by time. Okay? Vector quantity because both magnitude and direction is very very important. எந்த திசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போ இந்த வெலாசிட்டி எப்படிலாம் மாறும்? ஆப்ஜெக்டோட ஸ்பீட் மாறுறது மூலமாக மாறலாம், டைரக்ஷன் மாறுறது மூலமாக மாறலாம், போத். உதாரணத்துக்கு ஒரு ரேஸ் வச்சுக்கிறோமே, சர்க்கியூட், ஃபார்முலா 1 ரேஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஒரு சர்க்கியூட் இருக்கும், அந்த சர்க்கியூட்டில் கார்னர் இருக்கும், இது ஸ்டீரிங்கை திருப்பணும், இந்த பக்கம் அந்த பக்கம், நேர் ரோடு கிடையாது. அப்போது ஸ்பீடு வேரி ஆகும், டைரக்ஷன் வேரி ஆகும், ரெண்டு பக்கம் சில சமயங்கள் ரெண்டுமே மாறலாம். இது மாறுறதை பொறுத்து வெலாசிட்டி மாறும். Because velocity is defined as the rate of change of displacement. Simplest definition ever possible. And இதை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். இப்போ எப்படி ஸ்பீடு கான்ஸ்டன்ட்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லையோ அதே மாதிரி வெலாசிட்டியும் கான்ஸ்டன்ட்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. வெலாசிட்டி மாறலாம். எப்படி மாறலாம்? எந்த திசையில் போகுதுன்றதை பொறுத்து வெலாசிட்டி மாறுது, என்ன ஸ்பீடில் போகுது அப்படின்றத பொறுத்து வெலாசிட்டி மாறுது. பிகாஸ் வெலாசிட்டி இஸ் ஜஸ்ட் ஸ்பீட் வித் டைரக்ஷன். அண்ட் இந்த மாதிரி மாறுது அப்படின்றப்போ நமக்கு ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ வேணும். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைமில் இப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி டூ ஹாவ் அ ஃபார்முலா அண்ட் தட் இஸ் திஸ். ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஸ்பீடு பண்ணுற மாதிரியே பண்ணிடலாம். ஆனால் சில சமயம் அப்படி இருக்காது. முதல்ல ஒரு வெலாசிட்டியில் போகும், அதுக்கப்புறம் ஒரு வெலாசிட்டியில் இருக்கும். ஸோ அப்போது இந்த மாதிரி பண்ணலாம். வெலாசிட்டியில் சேஞ்ச் இருந்துச்சு, டைம் மாறலை அப்படின்றப்போ இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் ஃபைனல் வெலாசிட்டி பை 2. ஓகே, ஸோ ஒரு கிவன் பீரியட் ஆஃப் டைமில் 2 வெலாசிட்டி இருக்கு அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஆனால் டைமும் வேரி ஆகுது, வெலாசிட்டி வேரி ஆகுதுன்னா அரித்மெட்டிக் மீன் முன்னாடி திஸ் இஸ் அரித்மெட்டிக் மீன் முன்னாடி பண்ண மாதிரி ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படி கால்குலேட் பண்ணலாம். எல்லா வெலாசிட்டியும் கூட்டி டிவைடட் பை எல்லா டிஃப்ரெண்ட் டைம். ஓகே, அப்படி பண்ணிடலாம். ஆனால் இங்கே ஒரு கிவன் பீரியட் ஆஃப் டைமில் 2 டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி இருக்கு ஆர் வேற மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணணும். ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் ஃபைனல் வெலாசிட்டி பை 2. U அப்படிங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி. ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இங்கே VI VF அப்படின்னு சொல்லலாம். பட் திஸ் இஸ் மோர் யூனிவர்சலி அக்செப்டட். U அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி, V அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி. ஏன்னா இதை பேஸ் பண்ணி இக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ நீங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் இக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஆல்ரைட், அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட் போகலாமா? ஆல்ரைட், ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஆவரேஜ் வெலாசிட்டி பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு. வெலாசிட்டியும் மாறலாம். அந்த வெலாசிட்டி எப்படி டைமை பொறுத்து மாறுது அப்படின்றத வச்சு நம்ம புதுசாக ஒரு குவான்டிட்டியும் இன்க்ளூட் பண்ணுறோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் வெலாசிட்டி மோஷன் எந்த டைரக்ஷனில் போகுது, அப்புறம் எவ்வளவு வேகமாக போகுதுன்றதை வச்சு மாறும் அப்படின்னு. இப்போது இந்த வெலாசிட்டி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டைமில் வெவ்வேறு மாதிரி இருக்குது. ஒவ்வொரு டைம்லையும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதை நம்ம சொல்லலாம். இதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆக்சிலரேஷன். புது physical quantity. So acceleration is the rate of change of velocity. எப்படி velocity மாறி இருக்கு for a given period of time அப்படிங்கிறது acceleration. Okay, so அதுக்கான definition இங்க இருக்கு. And usually acceleration is taken as positive because it results in increase of velocity. Increase in velocity. வேகமா போகுதுன்னா the vehicle just accelerated அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இனிஷியல் வெலாசிட்டியும் ஃபைனல் வெலாசிட்டியும் வெவ்வேறு வேல்யூம் இருக்கும். ஃபைனல் வெலாசிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ தான் நம்ம அதை ஆக்சிலரேஷன் சொல்லுவோம். ஒருவேளை மாறி இருக்கு, ஃபைனல் வெலாசிட்டி கம்மியாக இருக்குன்னா பிரேக் அடிச்சிருக்காங்க, ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிருக்கு, அதுக்கு பேர் ரிட்டார்டேஷன். See, if there is a change in velocity in which V is greater than U, that is acceleration.
If V is less than U, that is retardation. Retardation. Retardation na enna? மெதுவாகுது. பிரேக் அடிச்சா 40 km ஸ்பீட்ல போற ஆளு பிரேக் அடிச்சா வண்டி நின்றும் கொஞ்ச நேரத்துல. நின்றுச்சுன்னா ஃபைனல் வெலாசிட்டி 0ன்னு அர்த்தம். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி u is 40. அப்போ v minus u போட்டா -40 வரும். Retardation. Okay? So the SI unit of acceleration, since acceleration is rate of change of velocity na, velocity la already கீழ வந்து ஒரு டைம் குவாண்டிட்டி இருக்கும், meters per second. இப்போ இங்க வந்து என்ன வரும், மேல meter per second வரும். rate of change of நான் சொல்லியிருக்கேன் denominatorல seconds டைம் வரும்னு. அப்போ meter per second per second. meter per second square. meter per second square. ஒரு length quantity ரெண்டு டைம் quantity. ஏன்? because rate of change of velocity. velocityல ஆல்ரெடி ஒரு டைம் காம்பனன்ட் இருக்கு, அதோட rate of change. so இன்னொரு டைம் காம்பனன்ட்டும் வரும். is that clear? நல்லா புரிஞ்சதா? புரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த லைக் பட்டனை தட்டி அடிச்சு உடச்சிருங்க. அப்பதான் என்னால இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் உங்களுக்கு கொண்டு வர முடியும். ஓகே, மறக்கவே கூடாது. ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? ஸ்பீடு, டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், இவ்வளோதான் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய நியூமரிக்கல்ஸும் பண்ண முடியும். ஆனால் அந்த நியூமரிக்கல்ஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி லெட்ஸ் குவிக்லி ரிவைஸ் ஆல் த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் தட் வி ஜஸ்ட் saw in this session. ஓகே, மடமடன்னு ஒரு தடவை பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? டிஸ்டன்ஸ். அது என்னது? டோட்டல் பாத் கவர்ட் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் பார்த்தது டிஸ்பிளேஸ்மெண்ட். அது என்னது? shortest path. அப்புறம் என்ன பார்த்தோம்? speed is distance by time அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் velocity is displacement by time, rate of change of displacement அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் என்ன பார்த்தோம்? acceleration. acceleration is the rate of change of velocity. அதுல ரெண்டு பார்த்தோம். என்னென்ன? initial velocity, I'm sorry, இது final velocity, இது initial velocity. ஸோ இவ்வளவுதான் இந்த செஷன்ல பார்த்துருக்கோம். அண்ட் திஸ் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரிகார்டிங் மோஷன். நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம பார்க்க போறது எல்லாமே கிராஃப்ஸ். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மோஷன் எப்படி கிராஃப்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம், அதுல ஒரு 3-4 கிராஃப் இருக்கு. அந்த கிராஃப் பார்த்துட்டு இக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் பார்க்க போறோம். அதை பார்த்துட்டோம்னா முடிஞ்சு, அவ்வளோதான். சப்ப மேட்ரு சால்வ் அப் ஆயிட்டு அதுக்கப்புறம் உங்களோட குவார்டர்லி எக்ஸாமை நீங்க அசால்ட்டா எதிர்கொள்ளலாம். பிகாஸ் குவார்டர்லி எக்ஸாம்ல மோஸ்டா 2 சாப்டர் தான் இருக்கும். ஆல்ரெடி ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சு, அந்த சாப்டர்ல நியூமரிக்கல்ஸும் போட்டாச்சு. இந்த சாப்டர் இன்னும் ஒரு செஷன்ல முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் நியூமரிக்கல்ஸ் போட்டுடலாம். நியூமரிக்கல்ஸ் போட்டு முடிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் தான். அந்த ப்ராக்டிஸ் எப்படி சார் பண்றது அப்படின்னா, நீங்களாவும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. பார்கோட ஸ்கேன் பண்ணிங்கன்னா டெலிகிராம் சேனல் இருக்கும். ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்ககிட்ட இருந்து சில ஐட்டம் உங்களுக்கு வரும். நான் கொடுக்குற ஐட்டத்தை வச்சு நீங்க ஈஸியாக எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணலாம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் சச் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் staying until the end of the session. And தலைவர் ஸ்டைலில் மறுபடியும் சொல்லிக்கிறேன், நான் கரெக்டாக படிக்கணும். ஓகே, பை பை எவ்ரிவன், see you.